அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சுவையான கோலா மீன் குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி இந்த கோலா மீன் குழம்பு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் சட்டியில். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். நாட்டு பூண்டு ஒரு 15 பல்லு பூண்டு கிட்ட எடுத்துக்கிட்டேன். இப்போ பூண்டை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். நான் பழுத்த தக்காளியாக 3 தக்காளி 2 காஷ்மீர் மிளகாய் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்ச விழுதை வெங்காயம் கூட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த பிறகு மிளகு, சீரகம், தனியா, வெந்தய பொடி 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுணும். நல்லா வதங்கி வந்த பிறகு தேவையான அளவுக்கு நான் புளியை ஊற வச்சு புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். புளி தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 ஹவருக்கு நல்லா மூடி போட்டு வச்சுட்டேன். குழம்பு நல்லா கொதித்து வரணுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. நான் ஒரு பெரிய கோலா மீனாக வாங்கி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷான கோலா மீனாக தேவையான அளவுக்கு கட் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் ஒரே ஒரு முள் தாங்க இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு குழம்புல சேர்த்துக்கிறேன். எல்லா மீனையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேன். குழம்பு நல்லா கொதித்து வரணுங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துறேன். சூப்பரான சுவையான கோலா மீன் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ.